வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 25/4/5126 நாள் 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை வழக்கமாக பதிவிட இருக்கின்றோம். பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதும் உபாகர்மா சிராவணம் புதிதாக பூணல் போட்டுக்கொண்ட அனைவருக்கும் இன்றைய தினம் காயத்ரி ஜபம் நல் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் காயத்ரி ஜபம் ஜப சங்கல்பமானது நமது சேனலிலே காயத்ரி ஜபம் 2025 என்கின்ற தலைப்பிலே முழுவதுமாக வீடியோ பதிவாக பொறுமையாக சொல்லி இருக்கின்றோம். அதை பார்த்து புதிதாக பூணல் அணிந்து கொண்டவர்கள் அனைவரும் காயத்ரி ஜப தினத்தன்று 1008 காயத்ரியை அனைவரும் சிரமம் இல்லாமல் பொறுமையாக செய்து சாட்சா ஸ்ரீ காயத்ரி தேவியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று இந்த பூலோகமே எந்த விதமான தடங்களும் இல்லாமல், அதாவது போரானது வருவது நிச்சயம். அந்த போர் வராமல் இருக்கணும்னா பிராமணர்களாகப்பட்ட நாம் ஒருவரால் தான் அதை தடுத்து நிறுத்த முடியும் என்று தர்மசாஸ்திரமானது சொல்கின்றது. ஆகவே அனைவரும் காயத்ரி ஜபத்தை செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் 1:31 வரை பிரசவி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் பிற்பகல் 1:31 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதைவிட மிக முக்கியம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் 3:51 வரை மரணயோகம் நாள். இந்த மரணயோகம் நாளாக இருப்பதாலும் நாம் அனைவரும் காலை முதல் பிற்பகல் 3:51 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசே ஆடி மாதம் 25/4/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் 10/8/2025. காலையில் சூரிய பகவான் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:05 அயனம் தட்சிணாயினே. ருதோ கிரீஷ்ம ருதோ. மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே. சந்திர பகவான்
வளர்ந்து பிறகு தேய்விரையாக தேய்ந்து இருக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை. திதியானது சிராவண பகுல பிரதமை திதி. 18 நாழிகை 34 வினாடி. பிற்பகல் 1 மணி 31 நிமிடம் வரை. அதன் பிறகு துதியை திதி. இன்றைய சார்த்த திதியானது துதியை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபலாக பிறந்த, அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவழிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை துதியை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதர்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இங்குதான் செய்ய வேண்டும். என்ன வாத்தியார் நீங்கள் எல்லாரும் பஞ்சாங்கம் போடுறா, இது ஆடி மாதமாச்சே, நீங்கள் என்ன ஆவணி மாதம்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கலாம். நியாயமான சந்தேகம். ஆனால் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதத்துக்கு இருக்கக்கூடிய திதி என்று தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே தான் நமது சேனலிலே அந்த மாதிரி பதிவிடுகின்றோம். அவசியம் அனைவரும் இந்த மாதிரி தான் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆணித்தரமாக. இன்றைய வாசரமானது பானுவாசரே, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சிரவிஷ்டா நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் 24 நாழிகை 24 வினாடி. பிற்பகல் 3 மணி 51 நிமிடம் வரை. அதன் பிறகு சதபுஷக் நட்சத்திரம், சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதும் ஆடி மாதத்தில் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது காலை முதல் பிற்பகல் 3 மணி 51 நிமிடம் வரை மரண யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷமானது காயத்ரி ஜபம். இஷ்டி காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி. இன்றைய ராகு காலமானது மாலை 4 மணி 35 நிமிடம் முதல் 6 மணி 5 நிமிடம் வரை. யமகண்டமானது நண்பகல் 12 மணி 5 நிமிடம் முதல் 1 மணி 35 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3 மணி 5 நிமிடம் முதல் மாலை 4 மணி 35 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் 3 மணி 51 நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் 3 மணி 51 நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை 3 மணி 55 நிமிடம் முதல் காலை 9 மணி 53 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை 9 மணி 53 நிமிடம் முதல் பிற்பகல் 4 மணி 51 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். 3 மணி 51 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் 3 மணி 51 நிமிடம் முதல் இரவு 9 மணி 42 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு 9 மணி 42 நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்று அதிகாலை 3 மணி 33 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து.